Okay, so good afternoon, everyone. So in the class, we will programming languages basic that is called variables and identifiers. So I think in last our videos already data type video Google Classroom share so kindly go through so clarifications இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மெமரி ஆர்கனைசேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருப்போம். அதாவது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் பைட்ஸ் வந்து அலோகேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் மெமரியில. சோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மெமரியில ரெக்கார்ட் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவீங்கன்னா வேரியபிள்ஸ். அப்போ இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இட் இஸ் a named memory location. It is a named memory location. So just a minute. So the definition is a variable. It is a named memory location. So the values can be changed. During the execution of the program. அதாவது program run ஆகும்போது அதோட வேல்யூவை நீங்க எப்ப வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். So this is called as a variable அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக நான் வந்து சொல்றேன். சோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது எல்லாத்தையுமே நீங்க மெமரியா ஒரு அசம்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. Just a minute. So எல்லாத்தையும் மெமரி செல்ஸ் எடுத்துக்கங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் மெமரி செல்ஸ் வந்து என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் ஜிபி எம்பி அப்படிங்கறது மட்டும் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ இந்த செல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 பைட்ஸ் ஆஃப் டேட்டா நான் எடுத்துக்க போறேன். 50 பைட்ஸ் மட்டும் நமக்கு புரியறதுக்காக நான் எடுத்துக்க போறேன். நார்மலா அது வந்து அது கண்டினியூவஸா தான் இருக்கும். So 10 bytes இருக்கு. சோ உங்களுக்கு புரியறதுக்காக வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் போறேன். எதுக்காகனா அட்ரஸ் அப்படிங்கறத உன்னை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக. ஓகே, சோ there is a 50 bytes of data இருக்கு. சோ ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு பைட்டா நீங்க அசம்ப்ஷன் பண்ணிக்கீங்க. I will repeat once again. ஒவ்வொரு பாக்ஸையும் ஒரு பைட்டா நீங்க அசம்ப்ஷன் பண்ணிக்கீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஈஸியா புரிஞ்சிருக்கும். சோ just நான் இந்த இடத்துல டைப் பண்றேன். assume every box is assume every box is represents 1 byte. 1 byte எடுத்துக்கங்க உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ இந்த ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா லைக் ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இது மாதிரி எவ்வளவு மெமரி பைட்ஸ் இருந்தாலும் சரி ஒவ்வொரு பைட்ஸுக்கும் ஒரு ஐடென்டிக்கல் நம்பர் இருக்கும். அந்த ஐடென்டிக்கல் நம்பர் என்ன அப்படின்னா அட்ரஸ். ஓகேவா? எவ்ரி பைட்ஸ் ஹேவ் a own address. ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு ஓன் அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸ் வந்து உங்களால என்ன இந்த அட்ரஸை வச்சுதான் வந்து நம்மளால இந்த வேல்யூஸ் இந்த லொகேஷன்ல இருக்குன்னு நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். இப்ப நீங்க உங்களோட மெமரிஸ் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்போம், மீன்ஸ் படிச்சிருப்போம் யூனிட்லாம் லைக் ஜிபி, எம்பி, கேபி, மீன்ஸ் லைக் மெகா மீன்ஸ் கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட், பிகாபைட் அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அப்ப நம்ம படிக்கும் போது இட்ஸ் a combination of 1024 bytes equal to 1 KB அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 1024 bytes இருக்கு. அப்போ ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 50 bytes எடுத்திருக்கேன். நார்மலா அது வந்து கண்டினியூவஸா தான் இருக்கும். நான் அட்ரஸ் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் கொஞ்சம் கேப் விட்டு காமிச்சிருக்கேன். பட் நார்மலா என்னன்னா அட்ரஸ் வந்து கண்டினியூவஸா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அஸ்யூம் தட் நான் ஒரு அட்ரஸ் ஆரம்பிக்கிறேன். ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். எனிவன்? எஸ். 1. Okay. I will start with 4. Good, excellent. I will start with 4. Okay, it's enough. Okay, I will start 4. Assume the starting address is. Assume the starting address is 4. நான் 4ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அப்ப என்ன சொல்லிருக்கோம்? கண்டினியூஸா இருக்குன்னு சொல்லிருக்கோம். Plus also must be in hexadecimal format. So hexadecimal format. வந்து hexadecimal formatல இருக்கிறதா நான் assumption எடுத்துக்கிறேன்.
Sorry, not assumption, it's a compulsory. It must be only in hexadecimal format. So இப்போ நான் 4 க்கு பதிலா உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக நான் வந்து 400 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இது வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல இருக்கும். உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் தான் எல்லா சிஸ்டத்துலயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சோ எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படின்னா ரேம்ல போய் தான் உங்களுக்கு ரன் ஆகும். இப்ப ரேம்ல ஆல்ரெடி ரேம்ல அலோகேட் பண்ண நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு அலோகேட் பண்ண அட்ரஸ் வந்து எல்லா சிஸ்டத்துலயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சிஸ்டத்துல ரன் பண்ணிட்டு இருக்கேன், இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம நீங்க வந்து வேற ஒரு லொகேஷன்ல வேற ஒரு சிஸ்டத்துல போய் ரன் பண்றீங்கன்னா அதே அட்ரஸ் தான் அலோகேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எந்த அட்ரஸ் வேணாலும் அலோகேட் ஆகலாம். சோ அதனால நீங்க பிக்ஸ் பண்ண முடியாது. யா, question, good question. How to say hexadecimal form? Yeah, good question from Arun. Always the address வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமரியில ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல மட்டும் தான் இருக்கும், வேற எந்த ஃபார்மேட்லயும் இருக்காது. இது வந்து டிஃபால்ட் ரெப்ரசன்டேஷன். குட், எக்ஸலன்ட் question. ஆல்வேஸ் அட்ரஸ் வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கும். நாம ஃபாலோ பண்ற ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் ஃபார்மேட்ல இருக்கும். பட் கம்ப்யூட்டரோட அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஏன் அதை ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா for 4-bit combination. ஹெக்ஸாடெசிமல் 4-bit combinations வரதுனால உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து டிஃபால்ட், இதை நீங்க மாத்த முடியாது. ஆல்வேஸ் அட்ரஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்றது உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல்ல தான் இருக்கும். அது ஷோ இருந்தாங்க உங்களுக்கு பின்னாடி போகும்போது உங்களுக்கு அந்த ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ் காமிக்கிறேன். நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து 400. நான் அட்ரஸ் என்ன சொல்லியிருக்கேன், கண்டினியூஸா தான் இருக்குன்னு சொல்றேன். ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் தான் இருக்கும். யூனிக்னா ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர் தான் இருக்கும். அது கண்டினியூஸ் அப்படின்னா இப்போ 400, அப்போ இந்த பைட்டுக்கான அட்ரஸ் நான் எதை பாயிண்ட் அவுட் பண்றேன்னு பாருங்க. இந்த பைட்டுக்கான அட்ரஸ் 400 அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பைட்டோட அட்ரஸ் என்னவா இருக்கும்? இப்ப நான் கர்சர் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன், இதோட அட்ரஸ் என்னவா இருக்கும்? கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிற பைட்டோட அட்ரஸ் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, இட் மஸ்ட் பி கண்டினியூஸ். அட்ரஸும் கண்டினியூஸா இருக்குன்னா 400க்கு அப்புறம் இங்க என்ன வரும்? அட்ரஸ் கண்டினியூஸ், எவ்ரி பைட்டுக்கு ஒரு ஒண்ணுதான் அலோகேட் ஆகும். குட், எக்ஸலென்ட், இட் இஸ் 401. அப்ப அடுத்தது என்ன இருக்கும் உங்களுக்கு? 402. இட் இஸ் a hexadecimal format. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேர்ஃபுல்லா இது ப்ராசஸ் பண்ணணும். 404, 405, 406, 407, 408, 409. குட், ஓகே, இது முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன், கண்டினியூவா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது ரெப்ரசன்ட்ஸ் அட்ரஸ் ஆஃப் எவ்ரி பைட் இருக்கு. So it represents the address. இந்த அட்ரஸ் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 400. அப்போ இதோட அட்ரஸ் என்ன வரும்? What is the address of this question mark? இந்த பைட்டோட அட்ரஸ் என்னவா இருந்திருக்கும்? சாரி, question mark மாத்தி போட்டேன். Yes, இந்த பைட்டோட அட்ரஸ் என்னவா இருக்கும்? 4A. குட், ஸ்மால் கரெக்ஷன் இருக்கு, 0வை விட்டுட்டீங்க. ஆக்சுவலா எஸ், குட். ஆக்சுவலா ஹெக்ஸாடெசிமல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஆக்சுவலா வந்து 16 காம்பினேஷன் வரும்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பைட்டுக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 40ல எந்த சேஞ்சஸும் ஆகாது. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா, நீங்க 40க்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக நான் சொல்றேன், 9க்கு அப்புறம் 10, 15 வர வரையில நீங்க போடணும். அது வந்து பாத்தீங்கன்னா 4011. ஜஸ்ட் மினிட், நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்க, உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக இந்த ஃபார்மேட்டை நான் போட்டு காமிக்கிறேன். 4012, 4013, 15 காம்பினேஷன் வரல வரணும் ஒரு டிஜிட்ஸ்க்கு. ஏன்னா பிகாஸ் இது வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். 4014, 4015 இந்த காம்பினேஷன்ஸ் வரல உங்களுக்கு வரணும். சோ அப்ப இங்க வந்து வரணும்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இப்போ 4010 இருக்கு, பட் ஆக்சுவலா வந்து ஹெக்ஸாடெசிமல்ல 10 ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. சோ வாட் இஸ் தி ஈக்குவலன்ட் 10 ரெப்ரசன்டேஷன் இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்? ஹெக்ஸாடெசிமல் ஃபார்முலா 10க்கான வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? A வரும். சோ அதனால 40A, then 40B, then 40C, then 40D. so like that it will work. ஓகேங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 40A, 40B, then 40C, 40D, 40E. so all combination முடிஞ்சிருச்சு. so A, B, C, 10, 11, 12, 13, 14, 15.
So 40F. So 16 combinations முடிஞ்சிருச்சு. So address எப்பவுமே hexadecimal formatல தான் இருக்கும். So இந்த address வந்து இந்த பாக்ஸோட address, இந்த question mark போட்டோட address வந்து பாத்தீங்கன்னா 408. Why sir I can't understand? Okay. என்ன புரியலன்னு சொல்ல முடியுமா? So இது வந்து பாத்தீங்கன்னா hexadecimal format. Hexadecimal format அப்படின்னா உங்களோட ranges வந்து varies from I can represent once again. Hexadecimal format அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் for every digitsக்கும் 15 different combinations வரணும். 15 different, I mean 16 combinations வரணும். Different combinations வரும். Different combinations இருக்கும். அந்த combination எதுல இருந்து வேரியேஷன் ஆகுனா 0 to 15 சொல்லுவோம். பட் ஆனா இதுல பிரச்சனைகள் என்னன்னா so just a minute. So 0 to 15 வரல ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சஸ் வேரிஸ் ஆகிறது. பட் ஆனா பிரச்சனைகள் என்னன்னா 0 to 9 வரலும் சிங்கிள் டிஜிட்ஸ் தான். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. சோ இப்படிதான் நீங்க எழுதுவீங்க. பட் இதுல பிரச்சனைகள் என்னன்னா சிங்கிள் நார்மலா ஒரு நம்பர் எழுதும் போது இப்போ நீங்க 401 எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, you have to treat it as a separate digits தான் எடுத்துக்கிறீங்க. பட் ஆனா இந்த 10 வரும்போது இந்த ஒரு டிஜிட்டுக்கு பதிலா நான் 2 டிஜிட் தான் எழுதணும். அப்படி நீங்க படிக்கும் போது எல்லாரும் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். 4010 படிக்கும் போது இதை நீங்க படிக்கிறதும் தப்பான மீனிங். இது 4010 ரீட் பண்ணுவீங்க. பட் ஆனா இது வந்து 408 சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு டிஜிட்ஸ் தான் எனக்கு மாறணும். பட் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது செப்பரேட் டிஜிட்ஸா நீங்க அசூம் பண்ணிருவீங்க. சோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட் நீங்க ஒர்க் பண்ணும்போது 10 வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்க ஏன் மாத்திக்கணும். ஏன்னா இது வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். ஓகேங்களா? சோ 11 இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க பீன்னு எடுத்துக்கணும். சோ the next வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 இருந்துச்சு அப்படின்னா you have to take it as C எடுத்துக்கணும். 13 இருந்தா D எடுத்துக்கணும். then 14 இருந்தா E எடுத்துக்கணும். and 15 இருந்தா F எடுத்துக்கணும். இது வந்து எப்பவுமே மாறாது உங்களுக்கு. இது வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். ஓகேங்களா? சோ அப்ப அதனால வந்து இப்ப இங்க 4010 வருது. ஆனா நீங்க ஒரு டிஜிட் தான் மாத்தணும்னு சொல்றீங்க. அப்ப என்னன்னா instead of this 4010க்கு பதிலா you mean that it's a single digit changes. So instead of this 10 you have to say A. ஏன்னா 15 combinations வரணும். ஒரு டிஜிட்ஸ் அதாவது ஒரு வேரியேஷன் எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் 15 காம்பினேஷன். இப்போ 40 இருக்கு. அப்ப இந்த 0ல இருந்து எனக்கு வேரியேஷன் இருக்கு. இந்த 1 பிட்ல வேரியேஷன் பண்ணணும். இந்த 1 டிஜிட்ல எனக்கு வேரியேஷன் பண்ணணும். இந்த 1 டிஜிட்ஸ் வேரியேஷன்ல வந்துட்டு மொத்தம் 16 காம்பினேஷன் வரணும். இது வேரிஸ் ஃப்ரம் 0 to 15. அப்போ 0 to 9 வரணும், ப்ராப்ளம் இல்லை. எனக்கு 0 இந்த 1 டிஜிட்லயே 15 காம்பினேஷன் வரணும். ஆனா நான் வந்து 10 காம்பினேஷன் தான் கொடுத்துருக்கேன். சோ அந்த 40 வந்து வரும்போது அந்த 10க்கு பதிலா I can put A, B, C, D, E, F. சோ முடிஞ்சிருச்சு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் வேரியேஷன் ஹையஸ்ட் காம்பினேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்ததுக்கு போகணும். இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா 410. சோ அது மீன் தட் அடுத்தது என்ன பண்றீங்கன்னா 15 முடிஞ்சிருச்சு. அகைன் 4 ஓகே. அடுத்த டிஜிட்ஸ்க்கான வேரியேஷன் 0க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டிஜிட்ஸ்க்கான வேரியேஷன் வந்து கண்டினியூஸ். அதனால 1 வரும். ஏன்னா 0க்கான 16 காம்பினேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 1க்கான 16 காம்பினேஷன். சோ 410, 411, 412, 413. So 414, 415, 416, 417, 418, 419. Then இப்ப என்ன வரும்னு சொல்லுங்க. What is the next address? Tell me what is the next address? Yeah, it's good. 41A. பார்க்கலாம் எவ்வளவு பேர் ரிப்ளை பண்றீங்கன்ட்டு. Yeah, it's good. முடிஞ்ச அளவுக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ கேபிட்டல்ல டைப் பண்ணுங்க, ஸ்மால் யூஸ் பண்ணாதீங்க. So 41A, excellent. So then followed by 41B. So 41B, again 41C. I got a reply from many students. Good, excellent. So then 41E, then 41F. So all 16 combinations are over. Okay. So the next one is I'll move on to that next part. So 32 combinations are over. So okay, next what is the next value?
not 21. 0 ல இருந்து again ஆரம்பிக்கணும். So 1 க்கான 16 காம்பினேஷன் முடிஞ்சிச்சு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்க. 0 க்கான 16 காம்பினேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த 0க்கு அப்புறம் அடுத்தது என்ன 1. So செகண்ட் டிஜிட் ஒரு டிஜிட் வேரியேஷன் பண்றீங்க. நெக்ஸ்ட் நம்பர் எழுதுறீங்க. again it start with 0. அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா 1 முடிஞ்சிருச்சு. So செகண்ட் காம்பினேஷனோட வேரியஸ் பண்ணணும். So 4 2. அப்ப again it start with 0. So 4 to 1, 4 to 2, 4 to 3, 4 to 4, 4 to 5, 4 to 6, 4 to 7. If there is any correction, please inform. Maybe that's a mistake. So 4 to 8, 4 to 9, 4 to 9. Then what is the next number? 4 to 9 முடிஞ்சிச்சு. What is the next number? Yeah, is good. 4 to A up to 15 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த டிஜிட்ஸ் போகணும். So அப்ப 4 to A, so 4 to B, 4 to C, 4 to D, 4 to E, 4 to F. So totally 48 combination முடிஞ்சிருச்சு. digits கான combination முடிஞ்சிருச்சு. So then I'll move on to the next one. இப்ப அடுத்ததுக்கு நான் போறேன். Okay, அடுத்தது என்ன வரும்னு சொல்லுங்க. 430. Good, excellent. Again 431. So இந்த 400ங்கிறது நான் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டது தான். So அதாவது என்னன்னா இந்த அட்ரஸ் வந்து நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ணவே முடியாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரேம்ல ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அந்த டைம்ல எந்த அட்ரஸ் ஃப்ரீயா இருக்கோ அந்த அட்ரஸ் தான் அலோகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? So ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒர்க் பண்ண அட்ரஸ் என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்டார்டிங் அட்ரஸ் இஸ் 400 சொல்லி ஒர்க் பண்ணேன். சோ அதனால 400ல ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப 1000 ஆகுதுன்னா 1000 ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். சோ ஐ ஹோப் உங்களுக்கு இத பத்தி கிளியர் ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நவ அட்ரஸ் எப்படி வந்துருச்சுன்னு புரிஞ்சுது. ஓகே ஓகே. சோ the next thing என்னன்னா, ஓகே சோ அட்ரஸ் அசம்ப்ஷன் முடிஞ்சிருச்சு. assume I need 4 bytes of memory for storing a one value. Storing a single value. Assume தான் சொல்லியிருக்கேன்ப்பா. So single value. அதாவது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு 4 bytes of memory தேவைப்படுதுன்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெமரி எப்பவுமே கண்டினியூவா தான் அலோகேட் ஆகணும். மெமரி கண்டினியூஸ்லி நீட் டு பி அலோகேட் ஆர் கண்டினியூவஸா தான் அலோகேட் ஆகணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அப்போ 4 பைட்ஸ் அலோகேட் பண்றதுன்னா நீங்க ரேண்டமா ஏதாவது ஒரு அட்ரஸ் செலக்ட். ஆக்சுவலா 4 பைட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவா தான் இருக்கு. சோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அலோகேட் பண்றது. சோ இந்த இதுல ஏதாவது ஒரு அட்ரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் அட்ரஸ் சொல்லுங்க, நம்ம அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் அட்ரஸ் சொல்லுங்க, அதுல இருந்து 4 பைட்ஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். give you any number. இந்த அட்ரஸ்க்குள்ள இந்த 50 அட்ரஸ்க்குள்ள ஏதாவது ஒரு அட்ரஸ் சொல்லுங்க. ஓகே 420 சொல்றீங்க. ஓகே I can start with 420. எப்பவுமே கண்டிப்பா அதுல தான் ஆரம்பிக்கலாம். எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். சோ இட்ஸ் டிசைட் பை ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணது நான் 420 எடுத்துக்கிறேன். அப்ப 420 இஸ் மை ஸ்டார்டிங் அட்ரஸ். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா I need 4 bytes. எனக்கு 4 bytes of values எனக்கு வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 420, 421, 422 and 423 இந்த 4 பைட்ஸ் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிடுவேன்? வேல்யூவை சேஞ்ச் பண்ணிடுவேன். மீன்ஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுவேன். இஸ் இட் கிளியர்? அப்ப இந்த 4 பைட்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்? வேல்யூவை நான் ஸ்டோர் பண்றேன். இப்ப நான் இந்த வேல்யூவை இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ தான் என்னால ஸ்டோர் பண்ண முடியும். I can able to store single value. I can able to store only single value here. ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு மெமரியில ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். Yeah, yes, of course. If you want, you can start with the 428 also. It will be a 428. So yeah, that is your choice. And another important thing, in the third byte la irundha start panalala. Neenga 400 la irundhu kuda start panalam. This doesn't mean that you must to start only from the third byte அப்படிங்கறதெல்லாம் இல்ல. Okay, you can start. இந்த ஞாபகம் வெச்சுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்த மெமரி அலோகேட் பண்றது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். கரண்டா ரேம்ல நமக்கு என்ன மெமரி இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அலோகேட் ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் மெமரியை பத்தி டிஸ்கஸ் பண்றேன். புரியுதுங்களா? இது வந்து சிஸ்டத்துக்கு பேக்ரவுண்ட்ல நடக்கும். உங்களுக்கு எதுவுமே விசிபிளா தெரியாது. யூ ஹாவ் டு அஸ்யூம் இட். whenever நீங்க மெமரி பத்தி பேசும்போது உங்க மெமரியை அஸ்யூம் பண்ணிக்கணும். அந்த அசம்ஷனுக்காக ஜஸ்ட் ஐ கேன் டூ லைக் திஸ். கிளியர்? இந்த அட்ரஸ் தான் அலோகேட் ஆகணும். உங்களால எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. எனி நம்பர் அலோகேட் ஆகும்.
அந்த எந்த அதாவது ரேம் ஒர்க் ஆகும்போது நீங்க ஒன்ஸ் உங்க ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது ரேம்ல உங்களுக்கு எந்த அட்ரஸ் ஃப்ரீயா இருக்கோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்து தான் அலோகேட் பண்ணிக்கும். நீங்க போய் எனக்கு வந்து 428 அட்ரஸ் கொடுங்க, 414 எனக்கு அட்ரஸ் அலோகேட் பண்ணுங்க நீங்க டிசைட் பண்ண முடியாது. இட்ஸ் டிசைட் பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூ கான்ட் ஏபிள் டு டிசைட் எனிதிங். நீங்க எதுவுமே டிசைட் பண்ணிக்க முடியாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் இட் கிளியர்? Address decided by operating system. Is it clear to all? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாப்பா? அட்ரஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அலோகேட் பண்ணும். நீங்க அதாவது அதனாலதான் நான் ரேண்டமா ஒரு அட்ரஸ் சொல்லுங்க நான் அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். சோ நம்மளால ப்ரிடிக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது இந்த அட்ரஸ் தான். பட் இத்தனை பைட்ஸ் தேவைங்கிறத நம்ம டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இங்க 4 பைட்ஸ் நான் வேணும்னு சொல்லியிருக்கேன் எடுத்திருக்கேன். இன்கேஸ் இப்ப எனக்கு 8 பைட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா சோ 8 பைட்ஸ் நான் கம்பைன் பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் நான் 4 பைட்ஸ்லயே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சோ இப்ப எனக்கு இந்த 4 பைட்ஸ் வேணும்னு நான் பண்ணும்போது இப்ப இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அட்ரஸ். கிளியர்? ஓகே இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஸ்டார்டிங் இப்ப இந்த மெமரி தான் எனக்கு அலோகேட் ஆயிருக்கு. ஐ கேன் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். சோ திஸ் இஸ் த மெமரி இஸ் அலோகேட்டட் ஃபார் ஸ்டோரிங் மை வேல்யூ. ஓகேவா? இந்த பாக்ஸ்ல தான் நான் வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறேன். இப்ப டோட்டலா இதுல எவ்வளவு அட்ரஸ் இருக்கு? இதுல எவ்வளவு அட்ரஸ் இருக்கு உங்களுக்கு? How many address needed to represent this single value? இந்த single value represent பண்றதுக்கு எத்தனை அட்ரஸ் தேவைப்படுது? 4 அட்ரஸ். குட், எக்ஸலென்ட். பட் ஆனா நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 அட்ரஸையும் நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்க கிளாஸோட ரோல் இது ஞாபகம் வச்சுக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 2 3 4 நான் மட்டும் சொல்லிடுவேன். கரெக்டுங்களா? அந்த மாதிரிட்ட உங்களுக்கு அலோகேட் பண்ண மெமரியோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் எது? உங்களுக்கு அலோகேட் பண்ண மெமரியோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் எது? அலோகேட் பண்ண மெமரியோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் எது? குட், எக்ஸலென்ட். அலோகேட் பண்ண மெமரிப்பா நான் இருக்கிற மெமரி சொல்லல. அலோகேட் பண்ண மெமரி கிரீன் பண்ணிருக்கீங்க. இதுதான் எனக்குன்னு அலோகேட் பண்ணது. இந்த 4 பைட்ஸ் டு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு எனக்குன்னு நீங்க அலோகேட் பண்ண மெமரி தான் எது? இந்த 4 பைட். அப்ப இதோட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 420. சோ அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு அலோகேட் பண்ண மெமரி அவரோட அட்ரஸ் 420 தான். சோ எனக்கு 420ங்கிற அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த வேல்யூட டேட்டா டைப்பை தெரிஞ்சுக்கிட்டு சோ அவ்வளவு பைட்ஸ் நான் கம்பைன் பண்ணி எடுத்துக்குவேன். இஸ் இட் கிளியர்? ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். I want to store the value. I want to store the value. Okay. 490 base 10 in memory. எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? இந்த 10 எப்படி நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க? சரி 490ங்கிறது வேல்யூ இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணணும். எப்படி ரெக்கார்ட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி இதுக்கெல்லாம் ஐடியா சொல்லியிருக்கேன். So that you should not expect the answer from my side, you must to say. இப்போ 490ங்கிற வேல்யூவை நான் மெமரியில ஸ்டோர் பண்ணணும். Convert to no address மட்டும் தான் ஹெக்ஸாடெசிமல். மெமரியில ஸ்டோர் ஆகுறது என்ன ஃபார்மேட்? குட் ட்ரை தாமரை கண்ணன். குட், எக்ஸலென்ட். பட் கொஞ்சம் ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கு. குட், எக்ஸலென்ட். இட் இஸ் a binary. ஏன்னா கம்ப்யூட்டர்ல மெமரியில வேல்யூ போய் வேல்யூ ஸ்டோர் ஆகுறது அட்ரஸ் தான்ப்பா பைனரியில சாரி ஹெக்ஸாடெசிமல் இருக்கும். வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைனரியா தான் ஸ்டோர் பண்ணணும். என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறேன்? 490 அப்படிங்கிற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண போறேன். வாட் இஸ் த ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ ஃபார் 490? எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். வாட் இஸ் த ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ ஃபார் 490? ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு எப்படி வந்து ஒரு பைனரி டெசிமல் நம்பரை பைனரியா மாத்தணும்ட்டு. 490க்கான பைனரி வேல்யூ சொல்லுங்க. வீடியோஸ் போட்டுட்டோம். எஸ் எல்லாத்துக்குமே வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதை நீங்க கோ த்ரூ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலன்னா மறுபடியும் கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஃபார் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசிஇ பீப்புள். We didn't teach anything, but already we put on audio videos and we shared all the videos in Google group, Classroom itself. I hope எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So please tell me the answer for 490. Yeah, yes, Sinjuja given an answer. Yeah, yes, எல்லாமே நிறைய பேர் ஆன்சர் சொல்லிருக்கீங்க. So the answer is
1 1 1 4 1 again ஒரு 0 1 0 1 0. Is it correct? 0 1 0 1 0. Okay, எல்லாரும் இதே ஆன்சர் தான் சொல்றீங்க. I hope your answer is correct. So 2 power 0, 2 power 1, 2 power 2. So 5 இல்ல. So again 2 power 2, 2 power 3, 2 power 4, 16 plus 0. Yeah, yes, answer is correct. So yeah, yes, 4 1 0 1 0 1 0. This is the correct answer. Okay, so இதுதான் வந்து எனக்கு வர expected, I mean correct answer for in binary format. இதுதான் வந்து எங்களுக்கு binary formatல வர ஆன்சர் தான். கரெக்ட்டுங்களா? ஓகே, எனக்கு எவ்வளவு பைட்ஸ் மெமரி தேவை? எவ்வளவு பைட்ஸ் மெமரி அலோகேட் ஆயிருக்கு? 4 bytes. 4 bytes அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பிட்ஸ்? 4 bytesனா எவ்வளவு பிட்ஸ்? 1 byte equal to 8 bits. Yeah, it's good. It's a 4 into 8. So totally there are 32 bits are needed. Okay. So the question is, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 bits தேவை. பட் ஆனா இங்க வந்து எவ்வளவு bits இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஹோல் நம்பர் தான். சோ உங்களுக்கு எவ்வளவு bits இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. டோட்டலா 9 bits இருக்கு. So 9 bits information எப்படி 32 bits information மாத்துவீங்க? How do you convert 9-bit information into 32 bits value? 32-bit binary எப்படி மாத்துவீங்க? How do you convert 9 bits data into 32 bits data? But value change ஆக கூடாது. 0-வை ஆட் பண்ண சொல்லிருக்கேன். I mean பின்னாடி வந்து அப்பெண்ட் பண்ண சொல்லிருக்கேன். எந்த சைடுல அப்பெண்ட் பண்ணுவீங்க? put 0, put excellent. So எனக்கு ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ 4 1 0 1 0 1 0. இது ஹோல் நம்பர், அதனால 0 வந்து ஆட் பண்ணனும். சோ ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிக்கீங்க. லெஃப்ட் ரைட்னா கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்கன்னா பெட்டர் சிம்பிள் எக்ஸாம்பிள் you can add the 0 in front சைடுல ஆட் பண்ணிக்கீங்க. ஓகேவா? ஓகே, சோ 32ல 9 போயிடுச்சுனா எவ்வளவு வரும் மீதி? சோ 32 minus 9, so totally 23. So I need to add 23 zeros. So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. So நான் 23 zeros நான் ஆட் பண்ணிருக்கேன். பட் இங்க வந்து என்னால மெமரியில எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? 88 பிட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த இடத்துல. I can repeat once again. I can able to store only 88 பிட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 88 பிட்டா நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 88 பிரிச்சுங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சோ இதுல 8 zeros இருக்கு, அடுத்தது ஒரு 8 zeros, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 4 5 6 7 தான் இருக்கு. சோ இந்த 1 இங்க ஜாயின் ஆயிடும். அடுத்தது இருக்கிறது 8. ஓகேவா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கு போயிடும். தட் இஸ் கால்ட் the way of organizing information. டிஃபரண்ட் மெத்தட் இருக்கு, பட் நீங்க இத பத்தி இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அரைச்சி இந்த டெக்ஸ்ட். சோ இந்த இடத்துல நான் வந்து 8 zeros ஸ்டோர் பண்ணனும் இருக்கு. சோ அகைன் இந்த இடத்துல நான் ஒரு 8 zeros வரும். சோ அடுத்ததுல என்னன்னு பாருங்க. மூணாவதுல வந்து பாத்தீங்கன்னா 7 0 ஒரு 1. சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்படிதான் இந்த 4 bytes அலோகேட் பண்ண மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். இஸ் தேர் எனி டவுட்? இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல நடக்கும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் நீங்க எல்லாமே அசம்ப்ஷன்ல தான் வர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். so that only we are given important to understand these concepts. இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்றதுக்கு இதுதான். so I hope எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். is there any doubt? இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணனும்னு தெரிஞ்சா உங்களுக்கு அலோகேட் பண்ண மெமரியில நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, so no doubts னு சொல்லிருக்கீங்க. ஓகே, shall I move on to the next? Okay, good. Many of them replied no. Okay, the next thing enna appadina, so I told that no, so just namakku enna therinja podum starting address. Okay, before that ipo neenga marudiyum இந்த binary decimal ah convert பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? இந்த binary value decimal ah convert பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? again இந்த binary decimal ah convert பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? all these 32 bits சேர்ந்து இங்க convert பண்ணீங்கன்னா என்ன வரும்? Yeah, 420 490 490 தான், values தான்.
I didn't mean address. இந்த பைனரி வேல்யூஸ் மறுபடியும் நீங்க டெசிமலா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா திரும்ப அதே தான் வரணும். சோ நீங்க ஜீரோஸ் அப்பைன் பண்ணி அதாவது 32 பிட் 9 பிட்ஸ் ஃபார்மேட்ட நீங்க 32 பிட்ஸ் மாத்தினாலும் அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆக கூடாது. சோ அதனால again 490 தான் வரும். குட் எக்ஸலென்ட். ஓகே. சோ the next என்ன அப்படினா என்னோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னது 420ங்கறது என்னோட ஸ்டார்டிங் அட்ரஸ் இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். நான் அதாவது ஹெச்ங்கறத அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். சோ h அப்படினு யூஸ் பண்ணீங்க அப்படினா அது வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இது மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நான் பிஃபோர் தட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படினா ஓகே இந்த வேல்யூவை இப்போ 419 இருக்கு. So this is called, it is a named, okay, before the this I'm going to give a name for that. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நீங்க வந்து கிளியரா தெரிஞ்சுக்கணும். So okay, இப்போ இந்த நம்பர்ஸ் இருக்கு. ஓகே. சோ இந்த நம்பர்ஸ் உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நேம் உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுமா? Is it clear? So நேம் உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுமா அல்லது நம்பர்ஸ ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நேம். சோ அத ஆல்ரெடி நாம இந்த கான்செப்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆல்வேஸ் வந்து நேம் தான் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அது நம்பர்ஸை விட ஒண்ணு. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு என்ன அட்ரஸ் அலோகேட் ஆகுதுன்னு தெரியாது. சோ தட் நம்ம நேம் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா then it's a very easy to understand. ஓகே. சோ அதனால என்ன பண்ண போறோம், that is called identifiers. அதாவது இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 420ங்கிற நம்பர் நம்மளால ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதே போல இந்த 420 தான் அலோகேட் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால இந்த ஸ்டார்டிங் அட்ரஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நேம் தர போறோம். I will repeat once again. இந்த ஸ்டார்டிங் அட்ரஸுக்கு ஒரு நேம் தர போறோம். ஓகேங்களா? So we are going to give a name for this starting address. That is called user defined names அப்படின்னு சொல்லுவோம். We are going to give our own name for this memory location. இது நமக்கு புரியற மாதிரி நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். Is it clear? We are going to give a name for this starting address. Please try to understand. We are going to give the name for starting address, not for all the address. Is it clear? We are going to give one user defined name for this starting address. That is called identifiers. Clear? So I can give you what is the definition for identifiers. Identifiers are used to define the user defined names. User defined names for a memory. மெமரிக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ நார்மலா இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட்ங்கிற பேர். இந்த பேரை மட்டும் நோட் பண்ணிக்க, பின்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். வேரியபிள்ஸுக்கு, ஆப்ஜெக்ட்ஸுக்கு, ஃபங்க்ஷன் நேம்ஸுக்கு. ஃபங்க்ஷன் நேம்ஸ்க்கு இந்த மூணுக்கும் தான் வந்து நாமளா ஓனா ஒரு பேர் வைப்போம். அப்போ அந்த இதுக்கு என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னாவே நீங்க மெயின்லி என்ன ஞாபகம் வச்சுக்கணும், திஸ் இஸ் யூசர் டிஃபைன்டு நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Clear? So the definition of identifier என்னன்னா it is a user defined names is given for variables, objects and functions. It is a user defined name. நாம கொடுக்கறதா user இல்லல user defined name. Sorry, small correction. It is a user. Thank you, Vasant. It is a user defined names for a memory. So memoryக்கு நாம தான் ஒரு பேர் வைப்போம். ஓகேங்களா? ஓகே. So இந்த பேர் வைக்கிறதுக்கு some rules and regulations இருக்கு. I will repeat once again. In the names வைக்கிறதுக்கு there is some rules and regulations இருக்கு. That is called rules for defining an identifier. I will repeat once again. We have some basic set of rules we have for defining a names. இந்த நேம் கொடுக்கிறதுக்கு நமக்கு some rules இருக்கு. அந்த rules என்னன்னா I can give you one by one. Identifier is the combination of identifier names as a combination of. So identifier name is the combination of alphabets. You know what is alphabets? A to Z. Small case இருக்கலாம் அல்லது upper case இருக்கலாம். Alphabets, it means either lower case or upper case. Small letter இருக்கலாம் அல்லது capital letter இருக்கலாம். And numbers, numbers and underscore. அதாவது நீங்களா என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஆனா என்னன்னா நீங்க அந்த பேர் வைக்கும் போது இந்த இது காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும்.
So you have to use underscore. This is underscore. So இது ஸ்பெஷல் சிம்பிள். அதாவது ஐடென்டிஃபையர் நேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். It is a case sensitive. It is case sensitive. So it is case sensitive. Okay, a case sensitive na a lower case letter is not equal to or not equal to uppercase letters. ஓகேவா? நீங்க ஒரு இடத்துல பேர் வந்து லோவர் கேஸ்ல வச்சிட்டீங்கன்னா அதே மாதிரி யூஸ் பண்ணணும். ஐ மீன் தட் A is not equal to capital A. நீங்க ஒரு A ல ஒரு பேர் வச்சிருக்கீங்க, சோ அந்த A வந்து கேபிட்டல் A க்கு நாட் ஈக்குவல். ஓகேங்களா? அண்டர்ஸ்கோர் எக்ஸாம்பிள். வெயிட் நான் வரேன், வெயிட் பண்ணுங்க. அண்டர்ஸ்கோர் காம்பினேஷன், அண்டர்ஸ்கோர்ங்கிறது ஒரு சிம்பிள், எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. அண்டர்ஸ்கோர்ங்கிறது ஒரு சிம்பிள். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன மட்டும் வேர்ட் எல்லாம் எடுத்தா அது வேலிடா இன்வேலிடா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலி ஐடென்டிஃபையர் நேம்ஸ் ஸ்டார்ட் வித் ஐடென்டிஃபையர் நேம்ஸ் ஸ்டார்ட் வித் ஐடென்டிஃபையர் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் alphabets or underscore. உங்க பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது either alphabets யூஸ் பண்ணணும் இல்லனா underscoreல ஸ்டார்ட் பண்ணலாம். Number is not, digit is not a starting. Digits is not a starting letter of your identifier. Letter of an identifier. I mean, so for example, I'm going to give a name as என்னோட பேர் வந்து வேரியபிள் பேர் வந்து நான் CSC ன்னு வைக்கிறேன்னா CSC is a valid one. ஏன்னா இது consist of only alphabets தான். ஓகேவா? பட் ஆனா இதே வந்து நான் இப்படி எழுத கூடாது. 1 CSC 2 CSC இல்ல 2020 CSC ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்பர் வந்து ஸ்டார்டிங்ல இருக்க கூடாது. பட் it is not a valid identifier. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து not a valid identifier ன்னு சொல்லலாம். So it's not a valid identifier, but the CSC 2020 is valid. இது valid for C20S 2E0 இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கலாம். It's a mixture of combination. But நீங்க ஸ்டார்டிங்ல இருக்கிறது either alphabets இருக்கணும், either lower case letter or upper case letter இருக்கலாம், or else வந்து underscoreல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து some of the basic rules for defining an identifier. ஓகேங்களா? அதே போல keywords is not an identifier. Keywords அப்படிங்கிறது reserved words அப்படின்னு சொல்லுவீங்க. Reserved words, அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். Reserved words are not an identifier. Not an identifier name. Identifier name க்கு reserved words யூஸ் பண்ணக்கூடாது. reservedனா அதோட purpose இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதை வந்து நீங்க திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? சோ திரும்ப நான் ரூல்ஸ் சொல்றேன். நீங்க ஒரு பேரை செலக்ட் பண்ணும்போது ஆல்பபெட்ஸ் பிளஸ் நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் காம்பினேஷன்ல வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டிசைட் பண்ணதா வெறும் ஆல்பபெட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம், ஆர் ஆல்பபெட்ஸ் அண்டர்ஸ்கோர் இருக்கிற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து நம்பர்ஸ் ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்க மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் அந்த ஐடென்டிஃபையர் லென்த் வந்து மினிமம் 1. The length of identifier is minimum 1. The length of identifier minimum 1. It means that length na number of characters, the means number of letters irukradha. Letters means that adula irukra alphabets so underscore ethani neenga count pananum. So the length of that identifier is minimum 1. I mean that minimum or alphabets naal irukanum. Okay la? Okay, but adha ipdi neenga kudukka koodadhu. I means length means that for example CSC ன்னு சொல்றேன் அப்படினா இதோட length 3, 3 letter இருக்கு, so that it is 3. ஓகேங்களா? இதே வந்துட்டு A1 அப்படின்னு சொல்றேன், length 2. சோ Aங்கிறது 1, A1ங்கிறது 1, so that length 2. சோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். அண்டர்ஸ்கோர் ஆனாலும் you have to count. Minimum length வந்து 1 இருக்கணும். So these are the some of the basic rules you must to follow while you are going to name an identifier. ஒரு ஐடென்டிஃபையருக்கு நேம் வைக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். I can repeat once again. So ஐடென்டிஃபையரோட பேர்ல உங்களுக்கு என்ன மீன்ஸ் ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்பர் போடலாமா? எஸ், அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணி நம்பர் போடலாம். குட் क्वेश्चन. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நாகராஜன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. So it is a case sensitive. Identifier names start with alphabets or underscoreல இருக்கலாம். டிஜிட்ஸ் வந்து ஸ்டார்டிங் டிஜிட்ஸா இருக்கு, மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடென்டிஃபையரோட பேர்ல ஸ்டார்டிங்கா இருக்க கூடாது. கீவேர்ட்ஸ் வந்து உங்க பேரா மீன்ஸ் யூசர் டிஃபைன் நேமா யூஸ் பண்ண கூடாது. மினிமம் லென்த் வந்து 1 இருக்கணும்.
ஓகே, கிவ் a one. இப்போ வந்து இந்த மெமரிக்கு தான் நான் நேம் தர போறோம்னு சொல்றோம். பை யூசிங் திஸ் ரூல், இந்த ரூலை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. யூசிங் திஸ் ரூல் கிவ் எனி நேம், ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. இந்த ரூலை யூஸ் பண்ணி சொல்லுங்க. என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். யூசர் டிஃபைன் நேம், யூ ஆர் த யூசர், யூ கேன் கிவ் யுவர் ஓன் நேம். Raja 1 to 4. Okay, good. Okay, common நான் போயிடுறேன். So yeah, yes, Sakti and another one more thing. எல்லா காம்பினேஷனும் இருக்கணுங்கிற கண்டிஷன்ஸ் கிடையாது. லைக் லோவர் கேஸ் கண்டிப்பா இருக்கணும். அதாவது நீங்க பாஸ்வேர்டு டிசைட் பண்ணிருப்பீங்க இந்த இமெயில் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணும்போது. ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கண்டிஷன் கிடையாது. மினிமம் ஒரு ஆல்பபெட் இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் தான். பட் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஐ அம் கோயிங் டு சே ஏ. சோ மினிமம் லென்த் 1 யூ கேன் யூஸ். பட் இந்த மாதிரி அண்ட் நாகராஜன் இவங்களதுல தப்பு ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கு. குட். ஒன் மோர் ரூல் ஐ அம் கோயிங் டு ஆட். except underscore no other special characters are allowed. No other special characters are allowed. நீங்க மெமரிக்கு பேர் வைக்கிற இடத்துல அண்டர்ஸ்கோரை தவிர்த்து எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. சீவர் சாட் விண்டோ, எல்லாரும் கொஞ்சம் சாட் விண்டோ பாருங்க. இதுல நாகராஜன் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. நாகராஜன் வந்து ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா CHAN chan underscore 2002 at hash கொடுத்திருக்காங்க. whether it is a valid identifier not a valid identifier. இத கொஞ்சம் செக் பண்ணுங்க. இது valid identifier not a valid identifier. ஓகே, சோ நம்ம ரூல்ஸ் பார்க்கலாம். identifier is the name of combination of alphabets. alphabet இருக்கு, நம்பர்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் இருக்கு. ஓகே, அடுத்தது கேஸ் சென்சிட்டிவ், நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான். சோ இதை பத்தி நீங்க worry பண்ண வேண்டாம். நேம்ஸ் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். இவங்க ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் தான் கொடுத்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்க டிஜிட்ஸ் வந்து வர ஃபர்ஸ்ட்ல டிஜிட் வரல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இது வந்து கீவேர்ட் இல்ல. சோ length of the identifier 4 5 6 7 8 9 10 11. so length of the identifier வந்து 11 தான். so இந்த ரூல் மேட்ச் ஆகுது. பட் அடுத்த ரூல் பாருங்க, except underscore no other special characters are allowed. underscore தவிர்த்து வேற எதுனா ஆல்பபெட்ஸும் நம்பர் தான் இருக்கணும் underscore தவிர்த்து. பட் இதெல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான். ஓகேங்களா? எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் தவிர்த்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. சோ இதே இந்த ரெண்டு லெட்டரும் இல்லைன்னா, ஐ மீன் தீஸ் டூ லெட்டர்ஸ் இஸ் நாட் அவைலபிள், இந்த ரெண்டு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் a good valid identifier. பட் ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவையில்லாம அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஈவன் பங்க்சுவேஷன் எதுவுமே கிடையாதுப்பா. குட், எக்ஸலன்ட் क्वेश्चन. சோ இந்த கண்டென்ட் எதுவுமே உங்களுக்கு அலௌடு கிடையாது நேம் வைக்கிறதுல. so that it is not a valid identifier. So that it is not a valid identifier. I will repeat once again. So இந்த நேம்ல இது வந்து not a valid identifier. நீங்க வெச்ச நேம் இது தப்பு கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும். ஓகேங்களா? ஓகே, இதே வந்துட்டு அட் சிம்பலும் ஹேஷ் சிம்பலும் இல்லன்னா வேலிட் ஐடென்டிஃபையரா இருந்திருக்கும். கிளியரா? ஓகே, அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டோன்ட் வரி. Just I can open a Python interpreter. ஓகே, சோ பைத்தான் இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்றேன். நான் இங்க ரன் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் வெர்ஷன் நம்பர் 3.9 வர்க் பண்றேன். சோ நார்மலா வந்து டிஃபால்ட்டா யூஸ் பண்ற வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2.7ல இருந்து இருக்கு. சோ வெர்ஷன் நம்பர்ல இருந்து நீங்க வர்க் பண்ண ப்ராப்ளம் கிடையாது. ஹையஸ்ட் வெர்ஷன் வந்து 3.9 இருக்கு. ஓகேங்களா? வெர்ஷன் பத்தி ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம இத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பட் இதெல்லாம் கொஞ்சம் அடிஷனல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். நாட் மீன்ஸ் டோன்ட் டேக் இட் இன் தி சிலபஸ். சிலபஸ்ல போய் இந்த டாபிக்ல எங்க இருக்குன்னு தேடாதீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மெமரி லொகேஷன்ஸ் நம்பர் அதாவது இந்த மெமரி லொகேஷன்ஸ் கிரியேட் பண்றோம். ஏன்னு ஏவோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன 4, அப்ப 420 தான். நீங்க சொல்லும்போது ஏவோட அட்ரஸ் தான் 420 21 22 23 சொல்லக்கூடாது. ஆல்வேஸ் யூ மஸ்ட் டு சே தட் தி அட்ரஸ் ஆஃப் ஏ இஸ் 420. இட் மஸ்ட் டு சே ஒன்லி தி ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். So வேற எந்த அட்ரஸ் அப்படிங்கிறது தெரியக்கூடாது. So just a minute.
ஓகே. சோ ஹியர் அப்ப A ஓட அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க 420 மட்டும் தான் சொல்லணும். அப்ப நீங்க क्वेश्चन கேட்கலாம். எப்படி வந்து நீங்க 4 பைட்ட எனக்கு ஆன்சர் வந்து 4 பைட்ட சேர்த்து எடுத்தாதான் எனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கு தான் டேட்டா டைப் அப்படின்னு ஒரு டாபிக் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருப்போம். அந்த டாபிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன, அதாவது டோட்டல் அட்ரஸ் வேணும்னா if you want needed total address na starting address plus size of the memory allocator, size of memory. இப்போ இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு அதுக்கு size of memory னா சிம்பிளா சொல்லணும்னா டேட்டா டைப்போட சைஸ் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ல ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 420 தான் நம்மளோட ஸ்டார்டிங் அட்ரஸ் பிளஸ் சைஸ் ஆஃப் மெமரி என்னன்னா இப்ப நான் டிஃபால்ட்டா இந்த என்ன சொல்றேன் 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி தான் எனக்கு வேணும்னு சொல்லிருந்தோம். கரெக்டா? அப்ப என்னன்னா 4 ஆட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அப்ப என்னன்னா சோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் 4 ஆட் பண்றேன்னா சோ உங்களுக்கு வேல்யூ from 420 வந்து 4 அட்ரஸ் நமக்கு வேணும். means that 4 address combine பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். so that you can generate your address means இதோட ஆன்சர் 424 வரும். பட் ஆனா நீங்க அந்த 424 க்கு லெஸ் அட்ரஸ் எடுக்கணும். 420 421 422 423 இந்த நாலு அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூஸ கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா you will get answer அப்படின்னு அர்த்தம். Is it clear? So always நீங்க கிரியேட் பண்ண ஒரு ஐடென்டிஃபையர் உங்களுக்கு ஸ்டார்டிங் அட்ரஸ் தான் பாயிண்டட் பண்ணிட்டு இருக்கும். சோ A ஓட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் 420. சோ தட் அப்ப என்னன்னா 420 மட்டும் தான் பாயிண்டட் பண்ணும். அப்ப நீங்க என்னன்னா நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கிற வேல்யூவோட டேட்டா டைப் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிற வேல்யூவோட டேட்டா டைப்க்கான ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டா எடுத்துக்கிறது 4 பைட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நமக்கு புரியறதுக்காக 4 பைட்ஸ் எடுத்துக்கிட்டேன். சோ தட் 420 ஓட சேர்த்து மொத்தம் 4 பைட்ஸ் நம்ம கண்டினியூவா ஜெனரேட் பண்ணனும், அட்ரஸ் ஜெனரேட் பண்ணனும். சோ தட் அட்ரஸ் ஜெனரேஷன் என்னன்னா 4 பைட் கண்டினியூவா பண்றீங்கன்னா so that is called so 420 421 422 இது எல்லாமே நீங்க அசம்ப்ஷனா தான் எடுத்துக்கணும், யோசிக்கணுமே தவிர்த்து உங்களுக்கு எதுவுமே விசிபிளா இருக்காது. இது பேக்ரவுண்ட்ல நடக்கும். எப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஆடியோஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ப்ளீஸ் அன்மியூட் இட், சாரி மியூட் பண்ணுங்க. somebody's audio on ஆயிருக்கு, ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. ஓகே, சோ அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கும். அப்படின்னா மீனிங் என்னன்னா from 420 அட்ரஸ்ல இருந்து 423 இருக்கிற அட்ரஸ் வரல இருக்கிற வேல்யூவை கம்பைன் பண்ணி நான் டெசிமலா மாத்தணும் அப்படிங்கிற மீனிங் தான். சோ நான் எடுத்துட்டேன். சோ அந்த அட்ரஸ்க்கான வேல்யூஸ் இந்த இடத்துல வந்துருது. சோ டெல் மீ தி டெசிமல் வேல்யூ ஃபார் திஸ். இங்க கால்குலேஷன் எடுக்கும் போது இந்த அட்ரஸ் எடுக்கும் 420 421 422 423 இருக்கிற அட்ரஸ் கம்பைன் பண்ணி இருக்கிற பைனரி வேல்யூவை எடுத்துட்டு அந்த பைனரி வேல்யூவை நான் டெசிமலா மாத்தணும். clear? So what is the equivalent decimal value for this? So what is the equivalent decimal value for this? Yeah, good, 490. So அப்போ என்னோட வேரியபிளோட பேரு A ல என்ன வேல்யூ இருக்குன்னு வந்தது பாத்தீங்கன்னா சோ இது வந்து வேரியபிள் A ல இருக்கு. சோ A ஓட வேல்யூ 490 அப்படி நம்ம சொல்லுவோம். Is there any doubt? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? Is there any doubt? Yeah, okay. So, yes, sir. Nagarajan, please. Is there any doubt? No doubt. Okay, thank you. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி வர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா A equal to 419 சொல்றேன்னா அப்போ ஏங்கிறது என்னோட ஐடென்டிஃபையர். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா எனக்கு ஒரு மெமரி அலகேட் ஆகணும். ஓகேங்களா? எனக்கு ஒரு மெமரி அலகேட் ஆகணும். அந்த மெமரியில நான் 490ங்கிற வேல்யூஸை போய் ஸ்டோர் பண்ணணும். கிளியர்? ஓகே. இன் பைத்தான் வாட் இஸ் த டேட்டா டைப் ஆஃப் திஸ் A? பைத்தான்ல இந்த A ஓட டேட்டா டைப் என்ன? டேட்டா டைப் அப்படிங்கிற வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். சோ இப்போ A ஓட டேட்டா டைப் என்னன்னு சொல்லுங்க. ஏன் இன்டென்ட் சொல்றீங்க? குட், எக்ஸலன்ட் அரே. ஏன் இது இன்டென்ட் சொல்றீங்க? Yeah, many of them replied good. Because it is represents a whole number. If you want to use type அப்படின்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இசை ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க டைப் பண்ணாலும் பாருங்க இதோட கலர்ஸ் வந்து வேற மாறிடுச்சு. So that this is called as keywords. இந்த மாதிரி வந்து கலர்ல ரெப்ரசன்டேஷன் ஆகுச்சு அப்படின்னா this is a keywords. இத வந்து உங்க பேர்ல நீங்க உங்க பேரை மீன்ஸ் யூசர் டிஃபைன்ட் நேமா யூஸ் பண்ண முடியாது because it is a keyword.
there is a rule, is there? No, keywords is not an identifier. அப்போ நீங்க வைக்கிற பேர் வேரியபிளுக்கு பேர் வைக்கும்போது டைப்ங்கற பேரை யூஸ் பண்ண கூடாது. clear? okay, so type of a நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படினா இதோட கிளாஸ் என்னன்னு பாருங்க. it is integer வந்திருக்கு. okay, integerக்கு எத்தனை bytes allocate ஆகும்? பைத்தான்ல integerக்கு எத்தனை bytes allocate ஆகும்? மினிமம் பைட்ஸ் சொல்லுங்க, மேக்ஸிமம் பைட் விட்டுருங்க, மினிமம் பைட் சொல்லுங்க. இன்டிஜருக்கு மினிமம் எவ்வளவு பைட்ஸ் allocate ஆகும்? size of a ன்னு கொடுத்தீங்கன்னா 408 bytes ன்னு வந்திருக்கும். sorry, so here it's a normal integer, so it is a 28. no, float க்கு தான் 24 பா. இது always for integer க்கு வந்து 28 bytes. small correction error கொஞ்சம் மாத்திக்கங்க. float க்கு தான் வந்து பாத்தீங்க fractional numberக்கு தான் 24, integer க்கு வந்து 28 bytes minimum, 28 bytes. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் நான் டெலீட் பண்றேன், அது உங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் கொண்டு வரேன்ப்பா. இப்போ என்னன்னா 28 bytes நான் allocate பண்ணணும். சோ இதுல கண்டினியூவா வந்தா 28 bytes நான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 400 ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா 10 bytes, again அடுத்தது 10 bytes, again 8 bytes. சோ இது எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு வேல்யூஸ். இது எல்லாமே சேர்ந்து 490ங்கற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணணும். கிளியர்? அப்ப இது எல்லாமே ஜீரோவா இருக்கும், இந்த லாஸ்ட்ல மட்டும் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? ஐ திங்க் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. சோ ஜஸ்ட் a minute. சோ இது எல்லாமே ஜீரோவா இருக்கும் 490 ஓட வேல்யூ. ஏன்னா 28 பைட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணனும். சோ தட் 8 ஒரு பைட்னா 8 பிட்ஸ். சோ 2 3 4 5 6 7 8 பைட்ஸ் இருக்கு. சோ 8 பிட்ஸ் இருக்கு. ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள் டு ஆல். இப்போ இது எல்லாமே ஜீரோவா இருக்கும். ஏன்னா 8 பிட்ஸ் வரும்போது உங்களுக்கு ஜீரோவா இருக்கும். கரெக்ட்டா? இதுல மட்டும் மாறும், லாஸ்ட்ல மட்டும் மாறும். சோ இந்த இடத்துல 1 இருக்கும். ஏன்னா முன்னாடி எல்லாமே நீங்க ஜீரோ பண்ணுவீங்க. சோ ரிமைனிங் இது இருக்கும். சோ இந்த இடத்துல வேல்யூ வரும். சோ வேல்யூஸ் இருக்கு. கிளியர்? ஓகே, சோ இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. சோ இப்போ சொல்லுங்க, சோ அஸ்யூம் ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் கோயிங் டு சே தென் இதோட அட்ரஸ் இந்த 400 ஸ்டார்டிங் அட்ரஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும். அந்த பேர் தான் நான் வந்து A வெச்சிருக்கேன். அப்போ Aங்கிறதுல 490 ஸ்டோர் பண்ணிருக்கேன், Aங்கிறதுல 419 ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்ப நார்மலா இந்த மாட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா Aங்கிறது ஒரு பேரு, ஒரு ஐடென்டிஃபையர். இட் இஸ் a named memory. ப்ளீஸ் மறுபடியும் திரும்ப சொல்றேன் பாருங்க. ஏங்கிறது it is a named memory. so ஏன் named memory அப்படின்னா A ஓட அட்ரஸ் என்ன? now what is the starting address of A according to this representation? இந்த representation பொறுத்தவரை A ஓட அட்ரஸ் என்ன? 400. good. so அப்போ கரெக்ட்டா சொல்லுங்கப்பா. 400 இது 4011 எல்லாம் போடுறீங்க. it is 400 தான். 400 அப்படிங்கிறது தான் சோ என்னோட ஸ்டார்டிங் அட்ரஸ். அப்ப A ஓட அட்ரஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது give only 400 மட்டும் தான். ஓகேங்களா? சோ அப்போ இதோட என்டையர் அட்ரஸையும் கண்டுபிடிக்கணும்னா நீங்க இன்டிஜர் டேட்டா டைப் தான். சோ அப்ப இன்டிஜர் டேட்டா டைப்னா 400 plus 28 bytes. சோ 428 bytes நம்ம கம்பைன் பண்ணா ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ டேட்டா டைப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்ப ஏக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பாருங்க. சோ இஸ் தேர் எனி டவுட் ஃபார் ஐடென்டிஃபையர்ஸ்? ஐடென்டிஃபையர் பத்தி ஏதாச்சும் டவுட் இருக்கா? Is there any doubt for creating a rules for identifier? Okay, I can give you the example for invalid identifier and all. Okay, now you can come to the definition of variables. What is variable? It is a named memory location. It is a named இந்த மெமரி லொகேஷனுக்கு ஒரு பேரை வச்சுட்டேன். இனிமேல் ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க, இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா what is your address? இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா what is address? It is a one user defined name. சோ இந்த மெமரிக்கு நான் ஒரு பேர் வச்சுட்டேன். சோ அப்ப இந்த ப்ரோக்ராம் முடியற வரையிலும் இதோட அட்ரஸ் என்னவா தான் இருக்கும்? 400 தான் இருக்கும். அப்ப எப்பப்ப நீ ஏன்னு சொல்லணும், அப்ப A ஓட அட்ரஸ் ஆல்வேஸ் 400. so that we call as A is a named memory location. புரிஞ்சுதுங்களா? வேரியபிள்ங்கிறது it is a memory location. வேரியபிள்னா values can change.
இதே ஏக்கு இப்ப நான் வந்து செக் பண்ணி பாக்குறேன், ஏன்னு கொடுத்து பாக்குறேன் 419 வரும். இப்ப நான் ஏக்கு அதே மெமரி தான் எனக்கு வந்து க்ளோஸ் ஆகல, அப்ப அதே சேம் மெமரி தான் அலோகேட் ஆகும். 23 கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப நான் ஏவை பிரிண்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 23 490 வருமா? ஞாபகம் வச்சுக்க, ஒரு மெமரியில ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க இதை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்டையர் 28 பைட்ஸும் மாறி இருக்கும். இப்ப என்ன வேல்யூ வரும்? ரொம்ப ரொம்ப முக்கியம் 23 செக் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, செக் பண்ணலாம் 23. சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, கடைசி ஒரு மெமரியில ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் 28 பைட்ஸும் ஃபுல்லாவே எரேஸ் ஆயிட்டு தான் மாறும். 23க்கான பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த பைனரியை வந்து நீங்க 28 பைட்ஸ் ஃபார்மேட்ல மாத்தி தான் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல நடக்கும். எல்லாமே இமேஜினேஷன் மைண்ட்ல பண்ணிக்கணும். இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஏல 490 இருக்கு, அடுத்து மறுபடியும் மாத்துறீங்க a = 23 மாத்துறீங்க. சோ மாத்தும்போது என்ன ஆகுதுன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இப்போ கடைசியா நீங்க என்ன வேல்யூ மாத்துறீங்களோ அந்த வேல்யூ தான் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நான் ஏவை பிரிண்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், a = 419 கொடுத்தேன், a = 23 கொடுத்திருக்கேன், a = 10 கொடுத்திருக்கேன், again a = 123 கொடுத்திருக்கேன், again a = -45 கொடுத்திருக்கேன். இப்ப நான் ஏவை பிரிண்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? கரெக்டா டைப் பண்ணுங்கப்பா. சிம்பிளோட நெகட்டிவ் சைனோட வேணும். சைனும் முக்கியம் இந்த இடத்துல. ப்ரோக்ராமை பொறுத்தவரை சைன் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் மை கடைசியா நான் என்ன அப்டேட் பண்ணணும் அந்த வேல்யூஸ் தான் இருக்கும். கடைசியா நான் என்ன வேல்யூ மெமரியில ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சோம் அந்த வேல்யூஸ் தான் வந்திருக்கும். அப்போ மெமரியில என்ன வந்திருக்கு? கடைசியா இருக்கிறது நீங்க டாப் டு பாட்டம் பாருங்க. பாட்டம்ல போய் அது கடைசியா இருக்குது. கடைசியா நான் ஏக்கு அசைன் பண்ற வேல்யூ -45. சோ இட் வில் பி பிரிண்ட் அவுட். இப்போ நான் இந்த மாதிரி சொல்றேன் 5 + 6 5 + 6 சோ 11. இப்ப நான் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 11 தான் இருக்கும். 45 எரேஸ் ஆயிடும். ஒரு மெமரியில ஒரு வேல்யூ தான்ப்பா ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க வேற வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ வந்து டெலீட் ஆயிட்டு என்டையரா எரேஸ் ஆகும். எரேஸ் ஆகும் மீன்ஸ் தட் entire 28 bytes will be erased and the equivalent value for the 11, the equivalent binary value for the 11 can be converted into equivalent binary value. பைனரி வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிட்டு 11க்கு தென் அது வந்து 4 பிட்ஸ் தான் வரும். பட் உங்களுக்கு 28 பைட்ஸ் ஃபார்மேட்டுக்கு இந்த மறுபடியும் இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா 11 வரும்போது இந்த இடத்துல 0வா மாறிடும். 11க்கான ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1011 தான் பைனரி வேல்யூ. சோ 00001011. சோ இந்த வேல்யூஸ் தான் இருக்கும். எப்பனா இந்த லாஸ்ட் லைன் வரும்போது, ஏன்னா 11 தான் எனக்கு 7 இருக்கு. சோ தட் அதுக்கான பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சு நீங்க 28 பைட்ஸ் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 28 பைட் மீன்ஸ் தட் 28 into 8 பிட்ஸ் போடுங்க. that is called 224 பிட்ஸ்ல நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பட் நமக்கு இருக்கிறது வந்துட்டு எஸ் பண்ணலாம் அருண். we will discuss about later. இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஆபரேட்டர்ஸ் பத்தி கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Good question, excellent Arun. But we will discuss about these kind of issues in the concepts in later part. இப்ப எடுத்தாலுமே இதை நான் சொன்னதான் உங்களுக்கு புரியாது. ஸோ ஆபரேட்டர் பத்தி சம் வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ I will give you more important only for basics. Then only I can move on to the concept of writing codes. ப்ரோக்ராமை ரைட் பண்றதுக்கு பத்தி மற்ற பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். so that we can give importance. ஓகே, now உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. எந்த ஒரு வேரியபிளா இருந்தாலும் சரி கடைசியா என்ன வேல்யூ அப்டேட் பண்றீங்களோ அந்த வேல்யூஸ் தான் ஸ்டோர் ஆகும். சோ என்டையரா ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுங்கிறது. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. ஒரு மெமரியில ஒரு வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அட் டைம்ல மோர் தென் ஒன் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். 5,6 கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா இதுக்கு வேற மீனிங் இருக்கு. சோ இது வந்து திஸ் இஸ் கால்ட் டியூபிள்ஸ். பாருங்க, parenthesis ஆட் ஆயிடுச்சு. இட் இஸ் கால்ட் டியூபிள்ஸ். நீங்க டேட்டா டைப்ல டியூபிள்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். சோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ அருண் சொல்ல மாட்டேன் என்னங்கிறத ட்ரை பண்ணுங்க. பட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போதைக்கு கொடுக்க மாட்டேன். கொடுத்தா அப்படின்னா you will get a more confusion. So we will discuss in later parts. இப்ப ஏவை பிரிண்ட் பண்ணி பாருங்க, டியூபிளா மாறிடும். ஓகே, பட் you will discuss it later part. டியூபிள் அண்ட் டிக்ஷனரி எல்லாம் பின்னாடி வரும். நம்ம பின்னாடி வந்து ரொம்ப எலாபரேட்டா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். You should not worry about that. நீங்க அதை பத்தி worry பண்ணிக்கிறது அவசியம் இல்ல. பட் பேசிக்ஸ் இப்ப தெரிஞ்சுக்கணும். ஒரு வேரியபிள ஒன்னால இப்ப நீங்க ஏவை பிரிண்ட் பண்ணீங்கன்னா 11 வராது, இந்த நம்பர் தான் வரும். இந்த டியூபிளா மாறிடுச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, சோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலிட் ஐடென்டிஃபையர், இன்வாலிட் ஐடென்டிஃபையர் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I told it no, so the keyword is not an identifier. நான் type equal to 123 அப்படி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க.
எஸ் இப்ப நீங்க வந்துட்டு டைப் பண்ணி பாருங்க இது ஐடென்டிஃபை எடுத்துருச்சு பட் இஸ் யா கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாருங்க இந்த ஆரஞ்சு கலர்ல வந்துச்சு அப்படின்னு திஸ் இஸ் கால்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த ஆரஞ்சு கலர் வந்து கீவேர்ட் இந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது இப்ப இஸ் ஈக்குவல் டு 123 கொடுக்குறேன் it is a keyword it is a invalid syntax I repeat once again that is a invalid syntax it means that it is not a proper identifier கிடையாது is it clear so நாம வெச்சுங்க ஒரு ஐடென்டிஃபையர்னா கண்டிப்பா ஒரு மெமரி அலோகேட் ஆகும் இந்த மாதிரிட்ட சோ டேட்டா டைப் பேஸ் பண்ணி எவ்வளவு பைட்ஸ் வேணுமோ அவ்வளவு பைட்ஸ் அலோகேட் ஆகி வர்க் ஆகும் பட் இது ஏன் எரர் வருது அப்படினா ஈஸ்ங்கிறது இட்ஸ் a keyword according to the rules for identifier என்னது keyword is not an identifier சொல்லிருக்கோம் பட் நான் keyword யூஸ் பண்ணி ஒரு அலோகேட் பண்ணனால எரர் காமிச்சிருக்கு ஏனா keywordங்கிறது reserved words is called as keywords keyword means that it is a reserved words is called as keywords okay okay so the next என்ன அப்படினா another some examples நம்ம already கொடுத்திருந்தாங்க the like wait I'll go with some explanation which is given I mean so given identifier names கொடுத்திருந்தீங்க so அதே ஐடியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் so the binary formats just a minute I can trace பண்ணிருக்கேன் yeah okay so somebody is given like Raj 124 see that Raj 123 equal to some values na தரேன் oh sorry Raj 124 you can give any name any values எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம் இப்போ நான் இதுக்குள்ள ஸ்மாலர் கேஸ்ல கொடுக்கிறேன் என்ன வரும் இப்போ நான் ஸ்மால் கேஸ்ல கொடுக்கிறேன் என்ன ஆகும் what will happen if I am giving small case letters நான் smaller case lettersல நான் கொடுத்தனே என்ன ஆகும் எரர் வரும் ஏன் எரர் வரும் why it shows an error ஏன் வந்து எரர் வரும்னு சொல்றீங்க because the invalid identifier நம்ம ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணல ஏனா because it is a case sensitive வர்க் பண்ணி பாருங்க name error will be designed name error will be displayed okay ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் எரரோட பேர் மாறலாம் பட் ஆனா என்னன்னா நீங்க இந்த ரூல்ஸ் வந்து காமன் ஃபார் ஆல் தி லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து இந்த ரூல்ஸ் காமன் அதாவது இந்த இடத்துல நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும் நீங்க வந்துட்டு ப்ராப்பரா கேஸ் சென்சிட்டிவ் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நேம் எரர் will be displayed நேம் எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண யூசர் டிஃபைன் நேம்ல மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே சோ I'll move on to the next one yeah Sakti SAK THI underscore 01 இப்ப நீங்க கொடுத்து பாருங்க கண்டிப்பா எரர் வந்திருக்கும் ஏன்னா இதுவரை நான் வேல்யூஸ் அசைன் பண்ணவே இல்லை அதனால எரர் காமிக்கும் சக்தி 01 I'm going to assign some value நான் some value assign பண்ணிட்டேன் இப்போ நீங்க கொடுத்து பாருங்க சக்தி underscore 01 எரர் வராத அந்த வேல்யூஸ் டிஸ்ப்ளே ஆகும் once வேல்யூ அசைன் பண்ணாம அந்த வேல்யூவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா it shows an error அது போக போக நம்ம பார்க்கலாம் ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் then so arrow 1408 valid identifier na BB143 valid identifier Terra 40 valid identifier okay Sean underscore 2002 so that is a symbol hash so you are using like that so I'm going to give some value the values கொடுக்கிறேன் it is a invalid syntax because the reason என்ன அப்படினா இந்த நேம் என்னால யூஸ் பண்ணிக்க முடியாது புரிஞ்சுதுங்களா அதாவது invalid syntaxனா இந்த மாதிரி நேம் உங்களால கிரியேட் பண்ண முடியாது because of this reason clear ஏனா நமக்கு இந்த hash underscoreல பிரச்சனைகள் ஓகேவா okay somebody is given a name like this SAT hyphen some values I'm going to enter so no issue so to display but normally for other languages that other languages it won't allow to define parenthesis but normally நீங்க parenthesis உங்க பேர்ல
சோ இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம். parenthesisல மேக்ஸிமம் உங்களோட ஐடென்டிஃபையர் பேர்ல யூஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் a correct way. மீன்ஸ் கன்ஃபியூஷன் ஆகும். மத்த லாங்குவேஜஸ்ல அலோவ் பண்ணாது. So that வந்து பெட்டர் you can avoid it. Okay va? Okay, so the next one is I move on to that another one. If str is a valid, okay, you can try it. It's a valid தான் because it is a class name தான். அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வர நேமா யூஸ் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் நீங்க கொடுக்குற பேர் வந்து அதுக்கு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து என்ன வந்து சாம்பிள் டெமோனுக்காக வைக்கணும், அந்த டெமோன்னு கொடுக்கலாம். சோ அப்ப பார்த்தாவே தெரியும் இது ஒரு டெமோக்காக யூஸ் பண்ற மெமரி அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சோ ஆல்வேஸ் நீங்க யூஸ் பண்ற நேம் ஆஃப் த வேரியபிள் வந்து ஆல்வேஸ் ரிஃப்ளெக்ட் வாட் இஸ் த பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக நீங்க அதை யூஸ் பண்றீங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணா நல்லா இருக்கும். பட் இட்ஸ் நாட் அ கண்டிஷன். இப்ப நீங்க ஏன்னு யூஸ் பண்ணாலும் எரர் வர போறது கிடையாது. நீங்க வந்துட்டு சும்மா ஹாய்னு கொடுத்தீங்கனாலும் எரர் வர போறது. இட்ஸ் நேம், அவ்வளவுதான். நேம்டு மெமரி லொகேஷன். இந்த வேல்யூ நீங்க எப்ப வேணாலும் மாறிட்டே இருக்கலாம். So that we call as a variable. So variable is a named memory location in which the values are always changed. The values can be changed during the execution of the program. Execution ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற என்டர் கொடுக்குறீங்களா அதான் எக்ஸிக்யூஷன். சோ ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் ஆகும்போது அந்த வேல்யூவை எப்ப வேணாலும் நம்ம மாறிட்டே இருக்கும் அக்கார்டிங் டு அவர் இன்புட்ஸ். So that we call as a variable. கான்ஸ்டன்ட்னா மாறாது, பட் வேரியபிள்னா மாறின்னு சொல்லுவீங்க தமிழ்ல. மாறி, வேரியபிள் மீன்ஸ் மாறி. So that it can be changed at any times. Okay, okay. இப்ப நான் அண்டர்ஸ்கோர்ல ஒரு பேர் வர மாதிரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் அப்படின்னு தரேன், ஒரு வேல்யூஸ் தரேன் 45. It will be allowed. So sample, it will work. ஓகேங்களா? ஆனா இது மாதிரி சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு, இது வேலிடா இன்வேலிடா? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் நம்பர் ஈக்குவல் டு 56. ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒரு பேரு. இது வேலிட் நேமா நான் இன்வேலிட் நேமா? ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுங்க. except underscore no other special characters are allowed. The space is also in a special character. I will repeat once again. The space also in special character. Clear? Space also be in a special character. Check பண்ணி பாருங்க. Syntax error will be displayed. வேணும்னா ரெண்டு பாசிபிள் நீங்க கொடுக்கலாம். First number equal to ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். It will work. ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா you can use underscore to separate. நீங்க underscore யூஸ் பண்ணி நீங்க செப்பரேட் பண்ணி நீங்க கொடுக்கலாம். You can use underscore to separate. ஓகேங்களா? அதாவது ஸ்பேஸ் எப்பவுமே நீங்க கொடுக்கிற மெமரிக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கவே கூடாது. You can give any logics. So நீங்க எப்படி வேணாலும் கொடுங்க. பட் only thing is ஸ்பேஸ் மட்டும் ஒரு வேரியபிளுக்கு பேருக்கு இடையில கொடுக்காதீங்க. பட் வேரியபிளோட பேர் பர்பஸ் என்னன்னா வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்காக மட்டும்தான். சோ இதை வந்து நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். இது நீங்க கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து இதுக்கு ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நீங்க பாட்டுக்கு மீன்ஸ் இந்த வேரியபிளோட நேம்ஸ்க்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 நம்பர் அப்படின்னு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நான் 1 நம்பர்னு வைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. syntax error because the number is not a strategy. But ஆனா நான் இப்படி கொடுக்கலாம், n நம்பர் இப்படி கொடுக்கலாம். It will work. But because the first one வந்து எனக்கு ஸ்டார்டிங் வந்து அண்டர்ஸ்கோர் இருக்கணும். ஓகே, அண்டர்ஸ்கோர் 1 வரலாமான்னு பார்க்கலாம். சோ அண்டர்ஸ்கோர் ஒர்க் ஆகும். கிளியர்? அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் நம்பர் இருக்கலாம், ஆல்பபெட் இருக்கலாம். தட்ஸ் நாட் a problem. சோ நீங்க யூஸ் பண்ற பேர்ல என்ன வேணாலும் இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட்ல மட்டும் ஆல்பபெட்டும் அண்டர்ஸ்கோரா இருக்கணும். மத்தபடி மேக்ஸிமம் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க. It makes a confusion because the rule will be common for all languages. So that please try to follow this rule for while naming a variable. ஒரு வேரியபிளை நீங்க நேம் பண்ணும்போது இந்த மெத்தடை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. It is very very important. So I will repeat once again. The variable is a named memory location in which the values can be changed during the execution of the program. அதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இதுக்கான வேல்யூஸ் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கிற வேல்யூஸ் எப்பவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். So that it is called as a variable. சோ அப்ப இந்த வேரியபிளுக்கு நான் நேம் கொடுக்கிறதுக்கு பேர் என்னன்னா ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபையர் மீன்ஸ் இட் இஸ் யூசர் டிஃபைன்டு நேம்ஸ்னு சொல்லுவீங்க. சோ அது மெமரிக்காக நேம் கொடுக்கறதா. இந்த நேம் கொடுக்கறது வந்து மேபி வேரியபிளா இருக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸா இருக்கலாம், ஆர் ஃபங்க்ஷன் நேமா இருக்கலாம். பட் இந்த பத்தி பின்னாடி நம்ம படிப்பீங்க. சோ இப்போதைக்கு அதை பத்தி வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வேரியபிள்ஸ் மட்டும் என்னங்கிறத பார்த்துக்கலாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் டிஃபைனிங் an ஐடென்டிஃபையர். சோ ரூல் என்ன அப்படின்னா உங்களோட ஐடென்டிஃபையரோட நேம்ல ஆல்பபெட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணாதீங்க.
அதே போல பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட்டா தான் இருக்கணும், இல்ல அண்டர்ஸ்கோர்ல இருக்கலாம். டிஜிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸ் இஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட் இஸ் நாட் அன் ஐடென்டிஃபையர் தான். ஏன்னா பிகாஸ் கீவேர்ட் மீன்ஸ் இட் இஸ் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் கீவேர்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஐடென்டிஃபை மினிமம் வந்து உங்களோட ஐடென்டிஃபையரோட லென்த் மினிமம் 1 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணலாமான்னு பாருங்க, அலௌட். சோ இப்போ நீங்க அண்டர்ஸ்கோர்னு டைப் பண்ணீங்கன்னா 34ன்னு வரும். சோ மினிமம் லென்த் ஆஃப் யுவர் ஐடென்டிஃபையர் வந்து 1 தான். சோ ஸ்டார்டிங்ல சிம்பிள் யூஸ் பண்ணலாமா? சிம்பிள் மீன்ஸ் வாட்? Symbol means what? I mean at symbol, dollar symbol, like that. Am I right? Yeah. So okay, try பண்ணி பார்த்துடலாம். So I'm going to use at symbol. So I can go with pks equal to some values. Syntax error. It shows that other than special character means underscore, you should not use other special characters. I will repeat once again. Underscore தவிர்த்து, see the rule careful பாருங்க. Except underscore தவிர்த்து no other special characters are allowed. No, முன்னாடி known போட்டிருக்கேன். No other special characters are allowed. ஓகேங்களா? சோ அதாவது ஆல்பபெட்ஸ் A to Z, நம்பர் 0 to 9 இருக்கிற டிஜிட்ஸ் பிளஸ் அண்டர்ஸ்கோர், இது மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ற, நீங்க வைக்கிற பேருக்கு யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க வைக்கிற நேம்ல யூஸ் பண்ணணும், மற்றபடி வேற எதையும் யூஸ் பண்ணாதீங்க. சோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல ஆல்பபெட்டோ அண்டர்ஸ்கோரோ யூஸ் பண்ணுங்க. அது லோவர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ், அது வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கிறது தான். நீங்க பாட்டுக்கு மாத்தி டிசைட் பண்ண, அதாவது ஒரு இடத்துல ஸ்மால் ஒரு இடத்துல கேப்ஷன் கொடுத்து ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சோ ஒரு இடத்துல நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மெமரி தான் யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா you can give a same format, then only நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு இடத்துல கேப்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல அதே மெமரி அதே வேல்யூ தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லோவர் கேஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது, because it is a case sensitive. Clear? So these are some of the basic rules you must to follow while you are going to name a variables. ஒரு வேரியபிளை வந்து நேம் பண்ணும்போது, மெமரியை நேம் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஒன்ஸ் இந்த ரூல்ஸ்ல ஏதாவது ஒரு ரூலை நீங்க வயலேட் பண்ணாலும் it shows an error message. One is for invalid identifiers. Invalid syntaxனா நீங்க வந்து ப்ராப்பரா ரூல்ஸ ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். நேம் எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த நேம் ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணாம கேஸ் சென்சிட்டிவா ஃபாலோ பண்றீங்க, கேஸ் சென்சிட்டிவா இருக்கு, நீங்க தப்பா ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நேம் எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த வேரியபிள் கிரியேட் ஆகல அப்படிங்குது. ரூல் நம்பர் 2 மறுபடியும் சொல்றேன். ஓகே, வாட் இஸ் ரூல் நம்பர் 2 சொல்லிருக்கேன். இந்த ரூலை நீங்க மாத்தி கூட எழுதலாம். I will repeat once again. இந்த ரூல்ஸ் நீங்க வந்து மாத்தி கூட எழுதலாம். It is not in order, but you have to define 7 rules. உங்களுக்கு 7 rules கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், but it will be interchangeable. எப்படி வேணா மாத்தி கூட சொல்லிக்கலாம். But here the rule 2 வந்து case sensitive. Okay, I can repeat once again. Case sensitive rule வந்து பாத்தீங்கன்னா syntax error வராது. Case to case sensitive ரூலுக்கு syntax error வராது, அதுக்கு பதிலா name error create ஆகும். I will repeat once again. So syntax error வந்தாது, rule to case sensitive க்கு syntax error வராது, name error மட்டும் தான் வரும். For example, நான் a equal to something number கொடுக்கிறேன். ஓகேவா? நான் போய் இப்ப கேபிட்டல் A ன்னு கொடுக்கிறேன். But I mean that எனக்கு இந்த 234 தான் வரணும். நான் 234 பிரிண்ட் பண்ணி பார்க்கிறதுக்காக இதை கொடுக்கறேன்னா name error வரும். ஏன்னா because நாங்க யூஸ் பண்ண பேர் இருக்கிறது small a ன்னு கொடுத்திருக்கேன். பட் நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இந்த 234 பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா நீங்க கொடுத்துருக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a capital A. But it is a meaningfully wrong because it's a case sensitive. Lower case na உங்க பேர்ல lower case மாதிரியே யூஸ் பண்ணணும், இதே வேல்யூவை நீங்க யூஸ் பண்றதுதான். பட் எனக்கு வேற புதுசா மெமரி கிரியேட் பண்ணனும், you can use it, that's not a problem. பட் இதே வேல்யூ இந்த 234 தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா நான் இங்க என்ன ஃபார்மேட் ஐடென்டிஃபையரோட பேர் இருக்கோ அதே ஃபார்மேட்ல கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், CSE அப்படின்னு கொடுத்து ஒரு நம்பர் தரேன். இப்ப எனக்கு 78 பிரிண்ட் ஆகணும். இப்ப 78 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து CSE அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு 78 பிரிண்ட் ஆகாது, because it is a case sensitive. It won't work. Name error will be displayed. சோ என்னன்னா அந்த நேம்ல ஆல்ரெடி எனக்கு மெமரி அலோகேட் ஆகலன்னு அர்த்தம். நேம் எரர் வந்துச்சுன்னா அந்த பேர்ல எனக்கு மெமரி ஆல்ரெடி அலோகேட் ஆகலன்னு அர்த்தம். ஓகே, ஒன்ஸ் அதாவது நீங்க இதை கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னாவே 28 bytes ஆஃப் மெமரி உங்களுக்கு அலோகேட் ஆகி அந்த மெமரியில போய் 78 ஸ்டோர் ஆகும். அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. எப்போ ஒரு வேரியபிள் போய் ஒரு மெமரியில நீங்க ஸ்டோர் பண்ணாலும் ஒரு மெமரி ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் a equal to okay, another one more thing. இப்போ நான் என்ன பண்றேன், C ஒரு S capital E கொடுக்கிறேன். It won't work. Again it shows the name error because it is a case sensitive. Okay, இல்ல எல்லாமே ஸ்மாலா கொடுத்து பார்க்கறேன். Again it's a case sensitive.
நேம் எரர் will be displayed. நேம் எரர்னா இந்த நேம்ல எனக்கு ஆல்ரெடி மெமரி இல்லைன்னு அர்த்தம், மெமரி அலோகேட் ஆகலன்னு அர்த்தம். ஓகே, சோ சம் நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். இங்க how many memory locations will be allocated, I means how many variables we have created. இந்த மூணு லைன்ல நான் மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், how many variables I created. Is excellent, it is a 3. Now you can tell me இந்த 4 லைன்ல மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த 4 லைன்ல மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். My question is இந்த 4 வேரியபிள்ல மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். குட், எக்ஸலென்ட், it is a 3 தான். பிகாஸ் இந்த ஏங்கிறது வந்து ஒரே பேர் தான், ஒரு மெமரி தான் ஒரு பேருக்கு அலோகேட் ஆகும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது திரும்ப நான் ரீயூஸ் பண்ணிருக்கேன். So only there are 3 variables create ஆயிருக்கு. Okay, tell me how many bytes will be allocated. இந்த மொத்தம் 3 வேரியபிள் இருந்தா மொத்தம் உங்களுக்கு எத்தனை பைட்ஸ் அலோகேட் ஆயிருக்கும். I can repeat once again, how many memory bytes will be allocated for these 3 identifiers. I'm asking for 3 identifiers, how much memory will be allocated. Good, excellent, Nagarajan. Good, excellent for me. Yeah, it's good. It's a 3 into 28. Excellent. Always try to use the logic. எவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்கு, அந்த வேரியபிளுக்கு அந்த டேட்டா டைப்புக்கு எவ்வளவு பேசிக் மெமரி அலோகேட் ஆகும், அதனால மல்டிப்ளை பண்ணிருங்க. Good, excellent. So this is the basic things about variables and identifiers. So this is the thing you must always to remember while you are talking about variables and identifiers for any programming language. I given the input to talk about for all programming language. So this is the basic things. நீங்க எந்த ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் போனீங்கனாலும் வேரியபிள்னா என்ன, ஐடென்டிஃபையர் என்ன, எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த ரூல் தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. சோ இதே தான் டெஃபினிஷன் ஃபார் வேரியபிள். வேரியபிள்ல வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும். சோ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்னென்னமோ கொடுத்தோம். சோ ஏக்கு சம் டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுத்தோம். அதே மெமரி நான் ரிலீஸ் பண்ணும்போது 56 வந்துச்சு, அடுத்து 567. சோ இப்போ நான் இரண்டு பிரிண்ட் பண்ணா கடைசி என்ன வேல்யூ இருக்கோ அதுதான். So one memory la ஒரே ஒரு values மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். So that kindly I request all the students kindly go through the videos regarding data types. There are 2 videos already posted in YouTube. So kindly go through all those 2 videos. It will give a more clarity on data types.